வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள டிக்கெட் ஃபினாலேக்கான 6வது டாஸ்க கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த டாஸ்கை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பல சீசன்ல வச்சிருக்காங்க. பட் என்னன்னா இதுக்கு முன்னாடி வச்ச சீசன்லாம் இந்த டாஸ்க் அப்ப நிறைய சண்டை வரும். ஏன்னா இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் போகும். நிறைய சண்டை வந்திருக்கு. எடுத்துக்காட்டுக்கு லாஸ்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டை. ஐயோ, நம்ம தர்ஷா குப்தா எல்லாம் நம்ம ரஞ்சித் அவர்கள் இதுல ஏறி நின்னாங்க. அந்த அளவுக்கு லாஸ்ட் சீசன்ல பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. ஆனா இந்த சீசன்ல சண்டை எதுவும் பெருசா வரலன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்ட வரதுக்கு பெருசா சண்டை வரல போல. ஒரு மாதிரி டக்குன்னு கேங்கா ஃபார்ம் ஆகி யார் யார் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்கள மட்டும் குறி வச்சு டப்புன்னு அவுட் பண்ணி தூக்கிட்டாங்க போல. அந்த மாதிரி தான் டாஸ்க் ஆடி இருக்காங்க. அதனால பெருசா சண்டை வரல போல. இதை தான் ஒரு சில பேர் போட்டிருந்தாங்களோ, விக்கல் சக்கரமும் சுபிக்ஷா வந்து அந்த டாஸ்க் அழிச்சிட்டாங்க, டாஸ்கோட ஸ்பாயிலர்ஸ் சொல்லி போட்டிருந்தாங்க. அப்ப நான் யோசிச்சேன், விக்கல் சக்கரமும் சுபிக்ஷாவும் ஒரு டாஸ்கை ஸ்பாயில் பண்றாங்களா? வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி நடக்காத. இவனு டாஸ்க் வந்து நல்லபடியா பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவர் டூ பண்ணி டாஸ்க் ஒரு மாதிரி மேலதான் தூக்கி கொண்டு போவாங்க. இவனு டாஸ்க் என்னைக்கும் அழிச்சதே கிடையாதுன்னு பார்த்தா டாஸ்க்ல பார்வதியை குறி வச்சு தூக்கிட்டாங்க போல. அதனால தான் இப்படி கதறி இருக்காங்க. சரி, ஓகே. இந்த டாஸ்கை பத்தி உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்களுக்கு இந்த டாஸ்கை பத்தி சின்னதா சொல்லிடுறேன். இந்த டாஸ்கோட பேர் வந்து கில்லர் காயின். ஓகேவா? சோ கில்லர் காயின் அப்படிங்கும்போது ஒரு காயின் ஒன்று கொடுத்திருப்பாங்க. ஒரு பெரிய ரவுண்டு காயின் ஒன்று இருக்கும். இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து சின்ன காயின் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த சீசன்ல மண்டை தண்டி கொடுத்திருக்காங்க. சோ இந்த காயின் வந்து ஃப்ரண்ட்ல ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்க்குள்ள வச்சிருப்பாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அந்த ஜாக்கெட் மேல டபுள் டாப் ஸ்டிக்கர் இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த காயினை எடுத்து ஒருத்தர் யார் மேலாச்சும் ஒட்டி விடணும். இது பஸ்ஸர் டு பஸ்ஸர் டாஸ்க் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பஸ்ஸர் அடிச்ச உடனே ஓடி போய் இந்த காயின் எடுத்து யார் மேலாச்சும் டப்புன்னு ஒட்டணும். அடுத்த பஸ்ஸர் அடிக்கும் போது யாரோட அந்த ஜாக்கெட்ல அந்த காயின் ஒட்டி இருக்கோ அவங்க அவுட். எப்படி யாரோட ஜாக்கெட்ல அந்த காயின் ஒட்டி இருக்கோ அவங்க அவுட் ஆயிருவாங்க. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி சீசன்ல இதே மாதிரி தான் டிப்புன்னு லாக் பண்ணி குறி வச்சு தூக்குவாங்க. ஏன்னா இந்த டாஸ்க் அப்படிதான் பிளே பண்ணி ஆகணும். சும்மா எல்லாம் பிளே பண்ணா வாய்ப்பே கிடையாது. யார்கிட்ட ஸ்டெமினா இருக்கோ அவங்க வின் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த வகையில் மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்ண மட்டும் தான் இந்த டாஸ்க் ஆட முடியும். இதுக்கு முன்னாடி சீசன்ல அப்படிதான் ஆடி இருக்காங்க. இந்த சீசன்ல அப்படிதான் பண்ணிருக்காங்க. பட் இந்த சீசன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாயிண்ட்ஸ் யார்கிட்ட எல்லாம் அதிகமா இருக்கோ அவங்க எல்லாருமே லைன் அவுட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோல நீங்க நல்லா கவனிச்சுனா தெரியும், சபரி இல்ல. ஏன்னா சபரியை ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அப்ப ரெண்டாவது டக்குன்னு பஸ்ஸர் அடிச்சோன்னே எல்லாரும் ஓடி போறாங்க. அப்ப காமு ஓடி போறாப்ல. காமு ஓடி போகும்போது டக்கு நம்ம வினோத்தும் விக்ரமும் சேர்ந்து லாக்க போட்டு டம்முன்னு கீழே தள்ளிட்டாங்க. பரவாயில்ல ப்ரோ, பொண்ணுங்க அவங்களுக்கான பவரை காமிக்கிறாங்க. உமன் பவர் அப்படிங்கறத பயங்கரமா காமிக்கிறாங்க. அப்ப ஃப்ரண்ட்ல போன பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து டக்குன்னு காயின் எடுத்து காமு மாமா மேல ஒட்டி காமு மாமா மேல போட்டு மேல படுத்தாச்சு. அவ்வளவுதான். ஒருத்தன் காலை பிடிச்சிருக்கான், 2 பேர் கையை பிடிச்சிருக்காங்க. மாத்தி லாக்க போட்டாங்க. மாமா கீழே கிடந்து விடுகடா அப்படின்னு கத்திட்டு இருக்காப்ல. இதுல 2 பேர் மட்டும் தள்ளி இருக்காங்க. ஒன்னு திவ்யா, இன்னொன்னு நம்ம விஜய பாரு. அப்ப டக்குன்னு இவங்க எல்லாம் கூப்பிட்டோன்னே திவ்யா வேகமா வந்து அவங்களுக்கு காயினெல்லாம் எடுத்து போட்டு அமிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம பாரு கடைசியா என்ட்ரி கொடுக்குறாங்க. கடைசியா தான் வந்தாரு நம்ம வினய் அப்படின்னு மாதிரி கடைசியா பாரு என்ட்ரி கொடுக்குறாங்க. பாரு என்ட்ரி கொடுத்து என்ன பண்றாங்கன்னா, விட என் பேபியை விடுறான்னு சொல்லிட்டு எல்லாரும் லாக் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல, அந்த லாக்க உருவி விடுறாங்க. எப்படி அந்த லாக்க உருவி விடுறாங்க? ஏன்னா கீழே மாட்டி இருக்கிறது பேபி இல்ல. எப்படி கீழே மாட்டிருக்கிறது பேபி மேல கொஞ்சம் தனி பாசம் இருக்கத்தானே செய்யும். நேத்து ஒருத்திக்கு பாசம் இருந்திருக்காது. நேத்து இந்த டாஸ்க் வச்சிருந்தா எங்க அக்கா தான் காயினை தூக்கிட்டு போய் வாயிலே ஒட்டிருப்பாங்க. ஆனா நேத்து நைட்டே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. இப்ப வீட்டுக்குள்ள இந்த ஜோடி எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே பார்க்கும் போதே அப்படி எதுவும் வரல, ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வந்துச்சு. பட் பரவாயில்ல, இதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்காங்க அப்படிங்கிற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அந்த வகையில ஜோடி வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல, அதனால பார்வதி சப்போர்ட்டுக்கு வராங்களாம். பார்வதி சப்போர்ட்டுக்கு வந்து விடன்னு ஒவ்வொரு கையா ரிலீஸ் பண்ண பார்த்திருக்காங்க. ஆனா அங்க அரோரா வந்து ஒரு செருப்படி கேள்வி கேட்கிறா. ஏமோ போன ரவுண்ட்ல சபரியை லாக் பண்ணும்போது எங்கம்மா ஆணி புடுதியா போனேன்னு சொல்லிட்டு அரோரா கேட்டுவிட்டா. போன ரவுண்ட்ல நாங்க சபரியை லாக் பண்ணோம், அந்த டைம்ல நீ வரல, இப்ப மட்டும் வரணும், எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டா. கரெக்டான கேள்வி தானே? அப்ப போன ரவுண்ட் சபரிக்கு நடக்கும்போது அநியாயத்தை தட்டி கேட்க நீ உள்ள பேருக்கணும்ல. அநியாயத்தை தட்டி கேட்க அப்பம் போகாம மாமாவுக்கு ஒரு பிரச்சனை டப்புன்னு வேட்டையை மடிச்சு கட்டிட்டு போயிருக்கீங்கன்னா அப்ப யார் மேல தப்பு? உங்க மேல தப்பு. அப்ப நீங்க குரூப் ஆடுறீங்க. நான் எப்படி பார்க்க போனா நீங்க தான் குரூப் ஆடுறீங்க, அவங்க குரூப் ஆடல. அவங்க டாஸ்க் ப்ளே பண்றாங்க. டாஸ்க்ல ஒரு ரூலை போட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பாயிண்ட்ஸ் வச்சிருக்கவன தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டவரால காப்பாத்த ட்ரை பண்றீங்க. அப்ப நியாயப்படி நீங்க தான் குரூப்பா ப்ளே பண்றீங்க. ஆனா அக்கா அதுல எப்பவுமே ஒரு டிராமா போடுவாங்கல்ல. அக்கா உடனே அதுல ஒரு டிராமா போட்டாச்சு. நீங்க எல்லாம் குரூப்பா ப்ளே பண்றீங்க, அப்படிதான் குரூப்பா ப்ளே பண்ணுவீங்கன்னா பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்கிட்ட வந்து யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. நான் வந்து இவனாலதான் கையெடுத்தேன், அவனாலதான் கையெடுத்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் யாராலும் இப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு டிராமா போடுறாங்க. இங்கதான் சுபிக்ஷா லெஃப்ட் ரைட் ஒரு அடியை போட்டு விட்டா. அவ என்ன சொல்லிவிட்டானா, இப்போ அக்கா மட்டும் பாயிண்ட் கம்மியா இருந்தா அக்கா வந்திருப்பாங்க. இப்ப அக்கா கிட்ட பாயிண்ட் இருக்குல்ல, அதனால அக்கா வரமாட்டாங்க, அக்கா இப்படிதான் சீன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா ஒரு அடியை போட்டா. பாவங்க இந்த பாரு அநியாயத்துக்கு அவமானப்படுது. பிடிச்சி எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கே பார்க்காம கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. பட் இருந்தாலும் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல.
அக்கா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு படத்துல ஒரு நம்ம ரியோக்கான படமா ஏதோ ஒரு படம், துப்புனா தொடச்சிப்போம் அப்படின்ற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி தான் அக்கா. நீ என்ன வேணா துப்பு, நான் எனக்கான பாயிண்ட்ல இருந்து ஒரு டான்ஸை போடுவேன்னு சொல்லிட்டு அக்கா, நான் வந்து அவனுக்காக தான் வந்தேன் இவனுக்காக தான் வந்தேன்லாம் இல்ல, நான் யாருக்குனாலும் வருவேன். இப்ப நீங்க குரூப்பா கேம் போடுறீங்களாப்பா, சரிப்பா, நீங்க கூட்டமா சேர்ந்து குரூப்பா ஒரு கேம் ஆடிங்கன்னா ஆடிக்கோங்க, அதுதான் உங்க கேம்னா ஆடிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டா இப்படிதான் சொல்லுவீங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா டான்ஸ் ஆடுது. அக்கா டான்ஸ் ஆடுது. அக்காவோட மன வருத்தத்தை எப்படி காட்டன்னு தெரியாம அக்கா உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு என்னன்னா, சீசனே முடிய போகுது, சீசனே முடிய போகுது, இன்னும் குரூப்னா யாருமா நீ, அரை மெண்டலாமா நீனு, யாருமா நீ, நான் தெரியாம கேட்கிறேன். ஏமா நீ இப்போ காமுக்கு சப்போர்ட் பண்ண போறல, அது எதுக்கு? இப்போ காமுக்கு நீ சப்போர்ட் பண்ண போறனா அது எதுக்கு? அப்போ நீயும் காமும் ஒரு குரூப் அப்படித்தானே, அதனால நீ காமுக்கு சப்போர்ட் பண்ண போற. நீ வந்து குரூப் இல்ல, நீ வந்து நியாயமான ஒரு ஆள்னா சபரிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆனா நீ சபரிக்கு சப்போர்ட் பண்ணல, காமுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ற. அப்ப நீ காமுக்கு சப்போர்ட் பண்றனா நீயே ஒரு குரூப் தான், அவங்க குரூப் ஆடுறாங்கன்னா நீ ஒரு குரூப்பா தான் ஆடுற, அதை ஏத்துக்கோ. ஏன் நானும் பார்த்துனே இருக்கேன், சீசன் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து அவங்க எல்லாம் குரூப், நம்ம குரூப் கிடையாது. அவங்க எல்லாம் குரூப், ஆனா நம்ம தனித்தனி பிளேயர்ஸ். தனித்தனி பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தமா உட்காந்து பிளான் போட்டுட்டு இருப்பீங்க, அதான் தனித்தனி பிளேயர்ஸா? ஒரு இளவும் பெரிய மாட்டுக்கு ப்ரோ. மொத்தத்துல இந்த டாஸ்க்ல லைனா தூக்கிடுவாங்க. சபரிய ஃபர்ஸ்ட், அடுத்து நம்ம காமு மாமா, அடுத்த விஜே பாருன்னு சொல்லிட்டு லைனா தூக்கிடுவாங்க. பாயிண்ட்ஸ் இருக்க எல்லாருமே லைனா தூக்கிடுறாங்க. ஸோ கடைசி அந்த டாஸ்க்ல வின் பண்றது நம்ம கானா வினோத் அவர்கள். நீங்க தானே கேட்டுட்டே இருந்தீங்க எங்க அண்ணன் எப்ப வின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, தட்டி தூக்கிட்டாப்ல. ஆனா மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, தட்டி தூக்கிட்டாப்ல 9 மதிப்பெண்கள் எடுத்துட்டாப்ல. ஆனா ஸ்கோர் போர்ட்ல இன்னும் கீழே தான் இருக்காப்ல. ஸ்கோர் போர்ட்ல வண்டி ஏற மாட்டுக்கு, வண்டி முக்க மாட்டுக்கு, வண்டி ஒரு மாதிரி அப்படிங்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு. வெறும் 22 மதிப்பெண்கள் தான், வெறும் 22 மதிப்பெண்கள் தானா ஸ்கோர் போர்ட்ல. அவருக்கான ஸ்கோர் அப்படிங்கிறது ஏறவே மாட்டுக்கு போல. அவரு முக்கி பாக்காரு, போராடி பாக்காரு, ஒன்னும் கிடைச்ச மாதிரி இல்ல. இன்னும் 2 டாஸ்க் இருக்கும், ஆனா இன்னைக்கு இருக்காது, நாளைக்கு தான் இருக்கும். இன்னைக்கு இந்த ஒரு டாஸ்க் மட்டும் தான், அவ்வளவுதான், முடிச்சு விட்டுருவாங்க. இப்ப காமு கூட கடைசியில் அழுதுருப்பாரு, பார்த்திருப்பீங்க. என்னப்பா காமுல அழ ஆரம்பிச்சாரு, என்ன கதைன்னு தெரியலையே, ஓ சீசன் எண்டு வந்துட்டோம், ஓகே பண்ணுங்க அடிச்சுடுங்க. அப்போ காமெல்லாம் அழுதுட்டு இருப்பாரு. இந்த டிராமாவுக்கு 1 நேரம் வச்சு ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு எல்லாரையும் சட்ட துணி மாத்த சொல்லிட்டு வெளியே பாட்டை போட்டு டின்னரை போட்டு நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்த ஒரு டாஸ்க்கு, அப்புறம் நைட்டு அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி, அவ்வளவுதான். எத்தனையோ பாட்டு போடுறாங்களா, ஒரு 10 பாட்டு கிட்ட போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட டான்ஸ் ஆடுவாங்க, அப்புறம் நல்லா சாப்பிடுவாங்க, தெம்பா வெளியே படுத்து கிடந்து கதை பேசுவாங்க. அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு அந்த எபிசோடு ஓவேரி, அவ்வளவுதான். ஸோ அண்ட் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் மேபி ஒரு வீடியோ போட்டால் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே ஒரு எங்கேஜ்மெண்ட் கிளம்புறேன், என்னோட கசின் எங்கேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ வெளியே கிளம்புறேன். என்ன பண்ண, 1ஆம் தேதி எதுவுமா வச்சுட்டாங்க, போய் தான் ஆகணும். போகலன்னா அவ்வளோதான், என் தம்பி வந்து என்ன மறுகியா பண்ணிடுவான். ஸோ கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அண்ட் இன்னைக்கு கான்டென்ட் பெருசாக இல்லை, கண்டிப்பாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். போட்டுட்டு கண்டிப்பாக போயிட்டு முடிஞ்சா நைட்டு வருவேன். மேபி வரலனா கூட நைட் அங்க இருந்தாச்சும் ஏதாச்சும் சும்மா இதை வீடியோ போட கண்டிப்பா ட்ரை பண்றேன். இல்ல அங்க இருந்து கூட லைவ் வர கண்டிப்பா ட்ரை பண்றேன். இல்லன்னா நாளைக்கு தான் வந்தாலும் வருவேன். ஓகேவா? ஸோ கோச்சிக்காதீங்க, உங்ககிட்ட சொல்லிடுறோம்னு சொல்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? எங்க அக்கா வந்து காமுக்கு சப்போர்ட் பண்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு என்னப்பா வீட்டுக்குள்ள முருங்கக்கா அவியலா? சரி ஒன்றும் இல்லை கைஸ், ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ இந்த டாஸ்க்ல வினோத் வின் பண்றாப்ல, அதை பத்தி உங்களுக்கான கருத்தை மட்டும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இவங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தூக்கிட்டு இருக்காங்களா, அதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.